நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இந்த வருஷம் 2025வது வருடம் முழுவதுமே உங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். அவரோட அருள் இருக்கிறதுனால தான் என்னவோ இன்றைக்கி இந்த காணொலியை உங்களால் காண முடிஞ்சிருக்குங்க. முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா போற்றின்னு பதிவிட்டுட்டு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த வருஷம் எதெல்லாம் பண்ணால் நல்லது, எதெல்லாம் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணால் நமக்கு பிரச்சனையிலேருந்து விடுபடலாம், எந்த இடத்துல நம்ம மௌனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு செயல்பட்டீங்க அப்படிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமான வருஷமாக அமையுங்க. சரி வாங்க, உங்களோட கிரக நிலைகள் ராசி பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தினசரி ராசி பலன், அதுக்கப்புறம் வார ராசி பலன், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி கன்னி ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கன்னி ராசியில் உத்தரம் 2, 3, 4ஆம் பாதமும் அஸ்தமமும் சித்திரை 1ஆம் 2ஆம் பாதமும் இருக்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் எப்படி வரப்போகுது, அதாவது நடக்கக்கூடிய இந்த வருடம் 2025வது வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நவக்கிரகங்களில் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எந்த விஷயத்திலையும் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வருடம் 2025ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் வரும் 14/5/2025 முடிய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உங்களின் பொருளாதார நிலையானது ஆண்டு தொடக்கத்தில் மிகவும் அற்புதமாக இருக்குங்க. உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி மன மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க. பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகுங்க. இந்த ஆண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதனை இந்த ஆண்டோட முற்பாதியிலே செய்வதன் மூலமாக உங்கள் செயல்களுக்கு பரிபூரண ஆதரவினை மற்றவர்களிடம் இருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. குடும்பத்தில் மங்கள சுப காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு பரிபூரண வெற்றி கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய நேரமாகவும் இருக்குது. வரும் 14/5/2025க்கு பிறகு ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 10வது வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதனால உங்களுக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருப்பது, ஆண்டு முற்பாதியில் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, எதிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது, இது எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் மட்டுமே போட்ட முதலை எடுக்க முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குரு மாற்றத்திற்கு பிறகு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய அனுகூலங்களை அடைய முடிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் உங்களோட வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாலே உங்களுக்கான வேலையில் நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுங்க. அதைத்தாங்க நான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் 9/3/2025 முடிய சஞ்சரிப்பதனால இந்த ஆண்டில் முதல் 3 மாத காலங்கள் உங்களுக்கு சனியின் சாதக சஞ்சாரத்தில் மிகவும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. சனி அதன் பின்பு குறிப்பாக திருக்கணித சித்தாந்தத்தைப்படி 29/3/2025 முதல் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக
வளமான அதாவது கொஞ்சம் நல்ல பலன்களையே பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்டு நடந்துக்கிட்டாலே உங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கணவனோட ஆதரவு மனைவிக்கும் மனைவியோட ஆதரவு கணவனுக்கும் நல்லபடியாக அமையுங்க. இந்த வருடம் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சிம்ம ராசியில் கேதுவும் 7ல் ராகும் சஞ்சாரம் செய்வதனால நெருங்கியவர்களிடம் நிம்மதி குறைவு, குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலுமே வரும் 18/5/2025 முதல் ராகு 6ஆம் வீட்டிலும் கேது 12ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. இதன் காரணமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் இருக்குங்க. எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம், எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு திறன் ராகு கேது சஞ்சாரத்தால் உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க. இந்த வருடம் இந்த ராகு கேது வந்து பயிற்சி நடைபெறும்போது இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக சுறுசுறுப்பாகவும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஆண்டு பிற்பகுதியில் குரு 10ல் சஞ்சரித்தாலும் ராகு 6ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுடைய நெருக்கடிகள் குறைய கூடிய வருஷமாக இந்த 2025வது வருஷம் வந்து இருக்குதுங்க. அதனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உள் மனசுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு கவலையும் வச்சுருக்க வேண்டாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எதிர்பாராத ஒரு நபர் மூலயமா தீர்க்கக்கூடியது பலன் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்குதுங்க. ஆண்டின் பிற்பாதியில் வந்து தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் பொறுமையை கடைபிடிப்பதுடன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே யோசித்து செயல்பட்டால் ராகுவோட சாதகமான சஞ்சாரத்தால் போட்ட முதலை எடுக்க முடியுங்க. வாய்ப்புகள் இருக்குது. போட்ட முதலை எடுக்கணும்னா அதுலேயுமே என்னென்னா உங்களோட அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுதுங்க. ஆனால் உங்களுக்கு எடுக்க முடிஞ்சிடும். கடின உழைப்பு தேவை, அவ்வளோதான். அதுபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலே அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காரியத்தை மட்டும் கவனமாக செயல்பட்டால் அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே வரும் நாட்களில் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்குதுங்க. குறிப்பாக வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு இந்த ஆண்டில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். உற்றார் உறவினரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக விலகி மன நிம்மதியை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த கன்னி ராசியில் 2025வது வருடம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது உங்களுக்கு இன்னுமே ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் தோன்றபடியே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது உத்தமம். உங்களின் முன்கோபத்தால் தேவையற்ற வாக்குவாதங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்பட்டு மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. பொறுமையாக இருங்க, பிரச்சனை தன்னால் குறையுங்க, அவ்வளவுதான். பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. பேசுவோம், நம்ம நாக்கு தானே, நீ இஷ்டம் போல் பேசுனா அந்த நாக்கில் மட்டும் இல்லைங்க, உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. நாவை சுருக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குடும்பம் பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லதுங்க. உற்றார் உறவினர்களால் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீர்கள். பணவரவில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுங்க. திருமண சுபகாரியங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்.
உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த 2025 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெருக்கடிகள் தோன்றும் என்பதனால பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க. கொடுத்த கடன்களை சில தடைகளுக்கு பின் வசூலித்து விடுவீங்க. அதாவது தடை வரதான் செய்யும். தடை வந்து தான் போட்ட முதல்ல சாமானியத்தில் கைக்கு வந்து சேராதுங்க. போராடி தான் கொடுத்த கடனையே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வப்போது தேவையற்ற வம்பு வழக்குகள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருக்குங்க. பல பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று கடன்கள் படிப்படியாக நிவர்த்தியாகுங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரிகளுக்கு இந்த 2025 வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபங்களை அடைவதில் சில சிக்கல் ஏற்படும். நிறைய போட்டி பொறாமைகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் எதிர்த்து கொள்ள நேரிடுங்க. எதிலேயும் சிந்தித்து செயல்படுவது, கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது போன்றவற்றால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்தாலே அலைச்சல்கள் குறையும். கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வது உத்தமம். வாய்ப்புகளை நழுவ விட்டீங்கன்னா பண பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி குறைவுகள், வீண் பழி சொற்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எதுலேயுமே ஈடுபடுற நிலை ஏற்படுங்க. அப்படியே இருந்தாலும் எதையும் சமாளிக்க ஆற்றலும், எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் சில தடை தாமதங்களுக்கு பின்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அமையும். வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறுங்க. பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் அனைவரும் ஆதரவையுமே நீங்கள் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களின் ஆதரவை பெற அரும்பாடுபட வேண்டியிருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்களை பெறுவீர்கள். பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதால் ஓரளவுக்கு அவர்களிடம் செல்வாக்கினை பெறுவீங்க. கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருந்தாலும் மறைமுக வருவாய்கள் அதிகரிக்குங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுப்பது ரொம்பவே உத்தமமாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பயிர் விளைச்சல்கள் சிறப்பாக இருந்தாலும் புழு பூச்சிகளின் தொல்லைகள், வீண் விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டியிருக்குங்க. உங்களுக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் சற்று குறைந்து நிம்மதி ஏற்படலாம். கால்நடைகளால் ஆதாயங்களை பெறுவீங்க. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுப்பாட்டுகள் இருப்பதனால குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. அரசு வலையில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 2025 வருடம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த வருடம் இருக்குது. சுப காரியங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் கைகூடும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் பலம் உங்ககிட்ட இருக்குதுங்க. தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு சற்று ஆறுதலை உங்களுக்கு இந்த வருஷம் அளிக்குங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி எப்படி இருக்குங்கன்னு பார்த்துடலாம். கல்வியில் முழு முயற்சியுடன் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியுங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்புகளால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கும். அயராத உழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பெற்றோர் ஆசிரியர்களோட பாராட்டுதல்களை பெறுவீங்க. தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்க்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்னும் பார்த்துடலாம். கன்னிராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு இந்த 29/3/2025 முதல் சனி 7ல் சஞ்சரிப்பதனால சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, கருப்பு துணியால் எள்ளு மூட்டை கட்டி அகல் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது நல்லதுங்க. உங்களுக்கு இது பண்ண முடியலை அப்படி இல்லைனாலும் வீட்டில் என்ன செய்யணும், சாதத்தோட கருப்பு எள்ளு சேர்த்து காகத்துக்கு நீங்கள் உணவளிங்க. அதாவது உணவு வாரத்தில் ஒரு முறையாவது சனிக்கிழமையாவது செய்யுங்க. இல்லை தினந்தோறும் செஞ்சாலுமே உங்களுக்கு சனி பகவானின் அருள் இந்த வருஷம் கிடைக்குங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் காற்றோடு காற்றாய் கலந்து போவது போல் காணாமல் போயிடும். அடுத்து
கருப்பு நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க. கைக்கொட்டு பயன்படுத்துவது நல்லது. எள், கடுகு, தோல் பொருட்கள், சமையல் பாத்திரங்கள், குடை, அடுப்பு போன்றவற்றை ஏழை எளியோர்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு தானமாக வழங்கினாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வரும் 14/5/2025 முதல் குரு 10ல் சஞ்சரிப்பதனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவிங்க. மஞ்சள் நீல மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஏழை எளியர்களுக்கு உதவி செய்வது, மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நல்லதை கொடுக்குங்க. சென்ம ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் வரும் 18/5/2025 முடிய சஞ்சரிப்பதனால ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும், மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது, கண்ணில் மை வைப்பது, அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது, இது போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு மேலும் முன்னேற்றமான வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த 2025 வருடம் கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, விநாயகர் சதுர்த்தி விரதங்களை இருப்பது, செவ்வழி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது, சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் சொல்வது, கருப்பு எள், வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இல்லைங்க எனக்கு கோயிலுக்கு போக முடியாது, இல்லை எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு டயம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க. கண்களை மூடி குரு பகவானை, அதாவது குருக்கு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் இந்த வருடம் வேண்டி செயல்பட்டால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுவும் முடியலைங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை இப்போ நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு வரக்கூடிய பாதி கஷ்டங்கள் காணாமல் போயிருங்க. முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் மனதார வேண்டி நீங்கள் செயல்படுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கதெல்லாம் நன்மை, வெற்றி கொண்டு எழுவீர்கள் நீங்கள். அதனால் மறக்காமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் விநாயகர் அப்பாவையும் முருகப்பெருமானையும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண்கள் என்னன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்ட எண் எடுத்துட்டா 5, 6, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட கிழமை புதன், சனி. அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் சொன்னோம்னா இந்த வருடம் ஸ்ரீ விஷ்ணு பகவானை சொல்லலாங்க. இந்த வருஷம் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தையும் அதனுடன் விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் தொட்டதெல்லாம் துலங்கும், வெற்றி நிச்சயங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க. இந்த வருடம் முழுவதுமாக உங்களுக்கு நல்ல வருடமாகவே, நல்ல நாட்களாகவே நகர்ந்து செல்வதற்கு நானும் அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். இதுபோல் வார பலன், மாத பலன், தினசரி ராசி பலன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.